ஹalleluya, தேவனுக்கு ஸ்தோத்திரம். குட் மார்னிங். பொழுது விடிஞ்சிருச்சுல்ல? தேவனோடு பேசுனீங்களா? அவர் வார்த்தையை வாசிச்சீங்களா? கொஞ்சம் நேரம் நிம்மதியா தேவ சமூகத்தில் காத்திருந்தீங்களா? அவசர அவசரமா எழுந்திருப்பது, அவசரமா கிளம்புவது, சாயந்தரம் ஆவதுக்குள்ள இன்னைக்கு ஒன்னும் சாதிக்கலையே, இன்னைக்கு ஒன்னும் வேலைகளை செய்யலையே, வேலைங்க முடியலையே, யார் முகத்தை பார்த்தனோன்னு சொல்லுவாங்க. ஏசாண்டவரின் முகத்தை பார்ப்போம். அவர் சித்தத்தை அறிவோம். அவர் சொல்லுகிறபடி செய்வோம். நாம் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஒரு சிறிய ஜெபம். பரிசுத்தரே, உமக்கு நன்றியப்பா. உம்முடைய முகத்தை ஆண்டவரே நாங்கள் தேட, உம்முடைய சித்தத்தை அறிய, உம்முடைய வார்த்தை வெளிப்படும் போது வெளிச்சம் உண்டாகும் என்றீர். எது என்னது என்று அறியும்படிக்கு உம்முடைய வசனத்தின் வெளிச்சத்தில் நாங்கள் ஒவ்வொன்றும் சோதித்து நன்மையானதை கைப்பிடிக்க உதவி செய்யும்படிக்கு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். எப்படி இருக்கிறீங்க? சுவாமி விவேகானந்தா பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? விவேகானந்தர் நம்முடைய கல்கட்டா பட்டணத்தை சேர்ந்தவர். ஸ்காட்டிஷ் சர்ச் காலேஜ்ல அவர் படிச்சார். அவர் தத்துவங்களை, தேவனை குறித்து அறிய வேண்டும் என்று அநேக புத்தகங்களை வாசிப்பாராம். பைபிளையும் வாசிச்சிருப்பாரு, மற்ற மதங்களையும் படிச்சிருக்காரு. எல்லாத்தையும் வாசித்து அதனுடைய எல்லா கருத்தையும் உணர்ந்த பிறகு அவர் தன்னுடைய அனுபவத்தில் சில நல்ல விஷயங்களை கற்றுக்கொண்டார். அவர் ஒரு ஏழை குடும்பத்திலிருந்து வந்தவர். தகப்பன் மரித்ததினால அவர் ஏழ்மையை அனுபவிச்சார். ஏழ்மையில நல்ல பாடங்களை கத்துக்கலாங்க. குறைவுல நம்ம எவ்வளவோ விஷயங்களை கற்றுக்கொள்வோம். நிறைவு வந்த பிறகு நமக்கு கர்வம் வந்துருங்க. நம்ம சுகப்படுவதனால எதுவுமே கற்றுக்கொள்ள முடியாது. கஷ்டங்களிலே, கண்ணீரிலே எத்தனையோ அனுபவங்கள் ஆண்டவர் கற்றுக் கொடுப்பாரு. என் வாழ்க்கையில நான் கற்றுக்கொண்டேன், நான் செய்யாததுக்கெல்லாம் நிந்தைகள் படும்போது, கஷ்டங்கள் வரும்போது, தோல்வி வரும்போது, மற்றவங்க நம்மை கேலியாக பேசும்போது, மற்றவங்க நம்மை குறித்து வெளியே தப்பா பேசும்போது, அந்த வேதனையில ஆண்டவரை பிடித்து கொண்டா எவ்வளவு பெரிய பாடங்களை கற்றுக் கொடுப்பார் தெரியுமா? வாலிபர்களை பற்றி ஒரு முறை யோசிப்போங்க. வாலிபம் என்பது வாழ்க்கையிலேயே மிகவும் விசேஷமான நேரம். வாலிபன் தன் வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தா தன் வாழ்க்கையிலே ஆசீர்வதிக்கப்படுவான், அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறுவான். இந்த விவேகானந்தர் தன் வாலிப வயதிலே அவர் அப்போவே அநேக தேசங்களுக்கு சென்றார். படிப்பு நிமித்தமா சென்றாரு. அநேக அனுபவங்களை கற்றுக்கொண்ட பிறகு சில முக்கிய அருமையான ஸ்பீச் கொடுத்தாராம். அந்த ஸ்பீச் பேசின பிறகு அவர் ரொம்ப பிரபலமாகிட்டாரு. அந்த செய்தியில் இருக்கிற கருத்து என்னன்னா, தோல்வி என்பது முடிவல்ல, வெற்றி என்றைக்கும் இருக்காது. பாருங்க, தோற்றுவிட்டோம்னு சோர்ந்து போவோம், ஜெயிச்சிட்டோம்னு கர்வப்படுவோம். இன்றைக்கு வெற்றி நாளைக்கு தோல்வி ஆகலாம், இன்றைக்கு தோல்வி நாளைக்கு வெற்றி ஆகலான்னு கண்ணார பாக்குறோம்ல. நம் வாழ்க்கையில கற்றுக்கொள்ள வேண்டியது, வெற்றி வரும்போது கர்வப்படாதீங்க. வேதமும் இதை சொல்லுதுங்க. ரோமருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில், நல்லது அவிசுவாசத்தினாலே அவைகள் முறித்து போடப்பட்டன, நீயோ விசுவாசத்தினாலே நிற்கிறாய். அவிசுவாசத்தினாலே சிலர் தள்ளிவிடப்பட்டார்கள், முறித்து போடப்பட்டார்கள். விசுவாசத்தினாலே நீ நிற்கிறாய். மேட்டிமை பயந்திரு, கர்வப்படாமல்
பயந்திரு. அழிவுக்கு முன்னானது அகந்தை, விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை என்று பாருங்க நீதிமொழிகளின் புஸ்தகத்துல வாசிக்கிறோம். கர்வம் அநேகரை விழத்தள்ளுங்க. பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். வெற்றி வந்தாலும் தோல்வி வந்தாலும் ரெண்டுமே அவர் கையில தான் இருக்குன்னு சொல்லுவோம். என் பலன், என் பராக்கிரமம், என் வல்லமை நினைச்சா அது புத்தீனம். வாலிப வயதுல உனக்கு இருக்கிற அழகு, உனக்கு இருக்கிற பலன், உனக்கு இருக்கிற அறிவு, இந்த காலத்துல உங்களுக்கு இருக்கிற இந்த சோசியல் மீடியா ஆக்சஸ் மூலமா எவ்வளவு ஸ்மார்ட்டா இருக்கிறாங்க இன்றைக்கு வாலிபர். சின்ன பிள்ளைங்க கூடங்க அப்பா அம்மாக்கு கற்றுக் கொடுக்கிற நிலைமையில தாத்தா பாட்டிக்கு கூட கற்றுக் கொடுக்கறாங்க. அநேக விஷயங்கள்ல தேறினவர்களா இருக்கிறாங்க. தேவனுக்கு ஸ்தோத்திரம். எங்களில் அநேகர் படிக்கும்போது பல்பம் பலகை தவிர இந்த லேப்டாப்ஸ், என்னங்க ஐபேட்ஸ், செல்போன்ஸ் எதுவுமே இல்லை. மணி அடிச்சா ஒரு மாஸ்டர் வருவாரு, ஏதோ சொல்லுவாரு போவாரு தவிர இந்த டெக்னிக்கல் நாலேஜ் இல்ல. ஆனா இன்றைக்கு ஸ்கூல்ல சின்ன சின்ன ஸ்டாண்டர்ட்ஸ்லயே உலகத்தை குறித்து கற்றுக்கொள்கிறாங்க. உடல்ல இருக்கிற அவயவங்களை குறித்து தெரிந்து கொள்றாங்க. ஈவன் செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட் ஸ்டாண்டர்ட்லயே. ஹல்லேலூயா. பட் அவங்க ஞானத்தை எதற்காக பயன்படுத்தணும்? தேவன் இந்த ஞானத்தை கொடுத்தது அவரை நாம அறிந்து கொள்வதற்காக கொடுத்தாருங்க. அட பைத்தியம் இல்லைன்னா என்ன மனுஷங்க? நான் எதையோ கண்டுபிடிச்சேன் என்று சொல்றீங்க என்ன? தேவன் அதை எப்பயோ அங்க வச்சுட்டாரு. நீங்க அதை இத்தனை நாள் பார்க்கல, இப்ப பார்த்து கண்டுபிடிச்சிங்க. யாரு பெருமை? எப்போதோ தேவன் உங்களுக்காக மறைத்து வைத்த அவரு பெருசா, அல்லது இன்றைக்கு நீங்க அதை கண்டுபிடிச்சீங்கன்னு நீங்க தேவனை விட பெரியவங்க நினைச்சா எவ்வளவு முட்டாள்தனம். நமக்கு எவ்வளவு நிறைய படிப்பு இருந்தா அவ்வளவா தேவனை துதிக்கணுங்க. எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டா அவ்வளவு அதிகமா தேவனை கனப்படுத்தணும். எவ்வளவா நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டா அவ்வளவா நம்ம நன்றியோடு இருப்பது கற்றுக்கொள்ளணும். வாலிபருக்கு நன்றி இருக்கணுங்க. நீங்களே பிறந்து ஆளானது போல அந்த அகங்காரம் எதுக்கு? உங்களை வாலிப வயது வரை வளர்த்து ஆளாக்கின உங்க பெற்றோரின் பிரயாசத்தையும் அன்பையும், உங்களுக்காகப்பட்ட கஷ்டங்களையும், அவங்க சிறு வயது முதல் உங்களுக்கு காட்டின அன்பையும் நீங்க நினைச்சா நன்றியோட இருப்பீங்க. அநேகர் வாலிப வயது வந்தவுடனே தேவனுக்கு எதிராகிறாங்க, பெற்றோரை எதிர்த்து நிக்கிறாங்க. அவங்க பலனை பார்த்து, அவங்க அழக பார்த்து, அவங்க ஞானத்தை பார்த்து கொண்டு மற்ற யாருக்கும் எதுவும் தெரியாது என்பது போல பெருமையோடு இருப்பது இன்றைக்கு நாம பார்க்கிறோம். நாங்க கொஞ்ச நாள் முன்னாடி அனலைஸ் பண்ணோம். இந்த அனுதின தியானத்தை எத்தனை வாலிபர்கள் கேட்கிறாங்க? 60% 40 இயர்ஸ் கீழே இருக்கிறவங்க தான் அதிகமா இந்த சோசியல் மீடியால கொடுக்கிற தேவ செய்தியை கேட்கிறாங்கன்னு தெரிந்தபோது ஒரு விதத்துல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. காரணம், தேவன் உங்களை எவ்வளவோ நேசிச்சு உங்க வாலிப வயதிலேயே, உன் வாலிப நாட்களிலேயே உன் சிருஷ்டிகரை நினைப்பதற்கு, வாலிப வயதுல நீங்க நுகத்தை சுமப்பதற்கு, தேவனுடைய வார்த்தையை அறிந்து வாழ்க்கையை சரியான விதத்துல நடத்த தேவன் உதவி செய்கிறாரு. பைபிள் வாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் பைபிள் புரியுங்க, சத்தியம் தெரிய வருங்க, அன்பு பிறக்குங்க, தேவனிடத்திலே நன்றியோடு இருப்பாங்க. ஒரு நேரத்தில் விவேகானந்தர் சொன்னாராம், உனக்கு முன்பு என்ன இருக்கோ பின்பு என்ன இருக்கோ யோசிக்காத, உனக்குள்ள என்ன இருக்கோ அது யோசி. உனக்கு முன்பு அநேகர் இருக்கலாம், உனக்கு பின்னாக பெரிய பாதுகாப்பு இருக்கலாம், உனக்கு பிதாக்கள் சேர்த்து வைத்த சொத்து பத்து இருக்கலாம், உனக்கு பின்னாடி நீ படிச்ச டிகிரிலாம் உனக்கு முன்னாடி இருக்கலாம். ஆனா உனக்குள்ள என்ன இருக்கு? அதை சாமர்த்தியமா நடத்தக்கூடிய நிலைமை இருக்கா உனக்கு? தெய்வீக ஞானம் இருக்கா? தெய்வ பயம் இருக்கா? ஆண்டவர் இருக்காரா? பைபிள் அதை தான் சொல்லுதுங்க. உன் இருதயத்தில் கிறிஸ்து இருந்தா உன்னை சுற்றி என்ன இருந்தாலும் இல்லாவிட்டாலும் பரவாயில்ல.
உன்னை சுற்றி எத்தனை இருந்தாலும் உனக்குள்ள கிறிஸ்து இல்லாவிட்டா, தேவனுடைய உதவி உனக்கு இல்லாவிட்டா நீ ஒண்ணுமே செய்ய முடியாது. எத்தனை பேர் இன்றைக்கு தேவனிடத்துல நன்றியோடு இருக்கிறாங்க? வாலிப வயதிலே மனிதன் நுகத்தை சுமக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுது. ஒருமுறை திருப்புங்க புலம்பல் 3ஆம் அதிகாரம் 26வது வசனம். வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்க. கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருப்பது நல்லது. மனிதர்கள் நம்பிக்கையோடு கர்த்தர் கொடுக்கிற ரட்சிப்புக்காக பொறுமையோடு காத்திருப்பது நல்லது. தேவனுடைய நேரத்துக்காக, தேவன் கொடுக்கிற விடுதலைக்காக, தேவனுடைய உதவிக்காக, தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதத்துக்காக மனிதர் நம்பிக்கையோடு காத்திருக்கணுமாம். எங்க காத்திருக்கிறோம் இன்றைக்கு? ஃபாஸ்ட், எல்லாமே ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்டு ஃபாஸ்டா மறிச்சிடுறாங்களாம். ஃபாஸ்டா டிரைவிங் பண்ணி திடீரென்று மறிக்கிறாங்க ஆக்சிடென்ட்ஸ்ல. சீக்கிரமா செய்ய நினைச்சு தங்கள் தரத்தை இழந்து செய்தது வாய்க்காம போகிறத பாக்குறோங்க. ஏற்ற நேரத்திலே எல்லாவற்றையும் அழகாய் செய்பவர் நம்முடைய ஆண்டவராகவே, அவர் ஏற்ற வேளையில் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்தின் கீழே அடங்கியிரு என்று வசனம் சொல்லுகிறது. வேதத்திலே பார்க்கிறோம், தாவீது அடங்கியிருந்தார் தேவன் உயர்த்தும் வரை. யோசேப்பை பார்க்கிறோம், அவர் அடக்கமாக இருந்தார் தேவன் உயர்த்தும் வரைக்கும். அது சில முறை மாதங்களாகலாம், வருஷங்களாகலாம். ஆனா தேவன் எப்ப எதை செய்யணுமோ அவருக்கு நல்லா தெரியுங்க. மேல மேல எகிறுகிறவன் எப்பயாவது கீழே விழுந்துதான் ஆகணும்னு சொல்லுவாங்க. இருக்கிறதுனால மேட்டுமையா இருக்காதீங்க, இல்லாததுனால சோர்ந்து போகாதீங்க. எல்லாரும் எனக்கு இருக்கிறாங்கன்னு சந்தோஷப்பட தேவையில்ல, யாரும் எனக்கு இல்லைன்னு துக்கப்படவும் தேவையில்ல. இயேசு எனக்கு துணையா இருக்கிறாரா என்ற விஷயத்தை யோசித்து பாருங்க. ஆண்டவரை உடையவன் பாக்கியவான். நம் பெற்றோர் நம்மை கைவிட்டாலும் அவர் நம்மை சேர்த்துக் கொள்வாரு. நம் நண்பர்கள் நம்மை கைவிட்டாலும் அவர் நம்மை உண்மையான சிநேகிதன் விடாமல் பற்றி கொள்ளுவான் என்றவர். ஆகவே ஆண்டவர் மேல சார்ந்திருப்பது நம்ம கற்றுக்கொள்ளணும். நம்முடைய தோல்வி கூட நமக்கு நன்மையாக செய்ய தேவன் சாமர்த்தியம் உள்ளவரா இருக்கிறார். ஆகவே இந்த உலகத்தில் ஓடாதீங்க, ஆண்டவரோடு நடக்க கற்றுக்கொள்வோம். உலகத்தின் பக்கம் பார்க்காதீங்க, இயேசுவை நோக்கி பார்க்க கற்றுக்கொள்ளுங்க. தேவன் கொடுக்கும் ரட்சிப்புக்காக நம்பிக்கையோடு காத்திருப்போம். தன் இளம் பிராயத்தில் நுகத்தை சுமக்கிறது மனுஷனுக்கு நல்லது, அவரே அதை தன்மேல் வைத்தார் என்று அவன் தனித்திருந்து மௌனமா இருக்க கடவன். நம்பிக்கைக்கு இடமுண்டோ என்று தன் வாயை தூளில் நுழுந்துவானாக. இந்த வார்த்தையை கொஞ்சம் யோசிச்சா, வாலிப வயதில் நுகத்தை சுமக்கணும், கடமையை எடுத்துக்கொள்ளணும், அக்கௌண்டபிலிட்டி இருக்கணும், ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும், ஒபீடியன்ஸ் இருக்கணும், கீழ்ப்படிதல் கற்றுக்கொள்ளணும், பொறுப்பு கற்றுக்கொள்ள வேண்டும், கணக்கு ஒப்புவிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், கீழ்ப்படிதல் உள்ளவங்களாக இருக்க வேண்டும், பாரத்தை சுமக்கிறவங்களாக இருக்கணும். நம்பிக்கைக்கு இடம் உண்டோ என்று அவன் சாம்பலில் வாய வைக்கணுமாம். ஒரு முறை நினைச்சு பாருங்க, சாம்பல்னா தெரியுமா? அந்த காலத்தில் கட்டைகளை வைத்து சமைக்கும் போது அவ்வளவு சாம்பல் இருக்கும். அடுப்படியில் கரி நெருப்போடு சமையல் அது செய்யும்போது சாம்பல் கிடக்கும். அந்த சாம்பல் நல்ல ஆன்டிபயோட்டிக். அந்த சாம்பல்ல வாய் நுழைச்சா, வாய் சாம்பல் இருக்குன்னு வச்சுக்கோங்க, கோபம் வந்துச்சுன்னு வைங்க, வாயை திறந்தா சாம்பல் உள்ள போயிடும். உங்களுக்கு ஏதாவது ஆசை வந்தா கண்ணை திறந்தீங்கன்னா கண்ணுக்குள்ள சாம்பல் போயிடும். அப்படின்னா வாலிப வயதிலே உன் வாலிப இச்சைகளை விடுவது, வாலிப இச்சைகளை தேவனுக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டியவனாய் ஜாக்கிரதையா இருப்பதை கற்றுக்கொள்ளணும். வாலிபனே, உன் வாலிபத்தில் சந்தோஷப்படு, உனக்கு இஷ்டமானதையெல்லாம் செய், ஆனா அதை குறித்து தேவனுக்கு கணக்கு கொடுக்கணும்னு தெரிஞ்சுக்கோ. எந்த நபர் அவங்க வாலிபத்துல அவங்க தேவனுடைய
சித்தத்தை, தேவனுடைய கிருபையை தேவனுடைய கரங்களுக்கு கீழே அடங்கியிருப்பாங்களோ அவர்களை தேவன் எவ்வளவு உயர்த்துவது வரலாற்றிலாக இருக்கட்டும், இங்கே வேதத்திலையும் கூட அதை பார்க்கிறோம். வாலிபரே, தேவனுடைய வார்த்தைகளை கேளுங்க, தேவனோடு உறவாடுங்க, தேவனுக்கு ஒப்பு கொடுங்க உங்க வாழ்க்கைய. நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க, அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பீங்க. ஜெபம். பரிசுத்தரே, அன்புள்ள தகப்பனே, விசேஷமாக இந்த நேரத்தில் எங்கெங்க இருந்து வாலிபர்கள் இந்த எபிசோடை வாட்ச் பண்ணுகிறாங்களோ, பார்த்து கொண்டு இருக்கிறாங்களோ, கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்களோ அவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. எவ்வளவோ கிருபையினாலே எங்களை எவ்வளவோ நீர் ஆசீர்வதித்து இருக்கிறீரே. எங்க வாலிபர் இன்றைக்கு எங்கேயோ இருக்கிறாங்கன்னு நாங்க அவங்களை குறித்து பெருமையா நினைக்கிறோம் அப்பா. அவங்களுக்கு இருக்கிற அறிவு, அவங்களுக்கு இருக்கிற பேலன்ஸ், சாமர்த்தியம், அவங்களுக்கு இருக்கிற வாய்ப்புகள், அவர்களுக்கு இருக்கிற இந்த ஞானம் நீர் கொடுத்ததே என்று நினைவு கூறும்படியாக அதை குறித்து அவர்கள் பெருமை பாராட்டாம தகப்பனை கீழ்ப்படியும்படிக்கு, மேட்டிமையா இராமல் பயந்து நடுங்கி ரட்சிப்பை காத்துக் கொள்வதற்கு, அதை குறித்து பெருமை பாராட்டாமல் அதை கொடுத்த தேவனிடத்திலே சந்தோஷமா இருப்பதற்கு, தீய நாட்கள் வரும் முன்பே இதிலே எங்களுக்கு சந்தோஷமில்லை என்று சொல்லும் நாட்கள் வரும் முன்பே அவர்கள் வாலிப வயதிலேயே, சின்ன வயதிலேயே ஆண்டவரை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும்படிக்கு, பரிசுத்த ஆவியானவரின் காரியங்களை செய்யும்படிக்கு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாக இருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். வாலிபர்களே, உங்களுக்கு இருக்கிற போராட்டங்கள், உங்களுக்கு இருக்கிற சோதனைகள், உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அவர் சமூகத்துக்கு கொண்டு வாங்க. உங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம்னா எங்களுக்கும் தெரியப்படுத்துங்க. உங்க பட்சத்துல நாங்களும் ஜெபிக்கிறோம். நீங்க ஆசீர்வதிக்கப்படும் போது, நன்மைகளை பெறும்போது, எல்லா விஷயத்திலையும் நீங்க விருத்தி அடையும் போது கர்வப்படாதீங்க, கீழ்ப்படியுங்க, பயந்துருங்க, பயத்தோடு நடுக்கத்தோடு பத்திரமா இருங்க, பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருங்க, தேவனை துதிக்க கற்றுக்கொள்ளுங்க, தேவனுடைய திட்டங்களை அறியுங்க. உங்கள் பேரில் தேவனுடைய அற்புதமான திட்டங்கள் நிறைவேறும். 8939801234 என்னும் ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு நீங்க உங்களுடைய சாட்சிய அல்லது உங்க பிரச்சனைகளை குறித்து அல்லது உங்க ஜெப விண்ணப்பங்களை தெரியப்படுத்துங்க. உங்களுக்காக நாங்க ஜெபிக்க ஆவலோடு இருக்கிறோம். நீங்களும் ஜெபிக்கணுங்க. கர்த்தருக்கு சித்தமா இருந்தா நாளைக்கு இதே அனுதின தியான நிகழ்ச்சியில் கர்த்தருடைய வார்த்தையோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையாக இருப்பதாக. ஒவ்வொரு நாளும் வசனம் தியானிப்பேன், ஒவ்வொரு காலையிலும் உம்மை சந்திப்பேன். ஒவ்வொரு நாளும் வசனம் தியானிப்பேன், ஒவ்வொரு காலையிலும் உம்மை சந்திப்பேன். என்னோடு பேசும் தெய்வம் நீ, இன்றும் என்னோடு பேசிடும். வார்த்தை ஜீவன் உள்ளது, இன்றே என் வாழ்வை மாற்றிடும். அனுதின தியானம்